இந்த வீடியோவில் 11 to 20 இந்த நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன் நான் 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1 to 10 எப்போவுமே நமக்கு அந்த நம்பர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். நம்ம அதில் தரவாக இருப்போம். 11 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 2 digit நம்பர் வரும்போது தான் நம்ம ஒரு கன்ஃபியூஷன் வரும் சின்ன பிள்ளைங்களுக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 2-3 நம்பர்ஸ்க்கு சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். 11 இருக்கு இல்லையா, 1 ஸ்கொயர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணால் 1. இந்த 1-ஐ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 கூட மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பண்ணது ஸ்கொயர், அடுத்து பண்ணுறது மல்டிப்ளை. அப்போ 1 into 2 2. இந்த 1 இந்த டிஜிட் இருக்கு இல்லையா, இதை அப்படியே நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா, இதான் 11 ஸ்கொயர். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 12 ஸ்கொயர். அப்போது 2 ஸ்கொயர் என்ன வரும், 4. 2 into 2 4 1. இதான் 12 ஸ்கொயர். இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 2 1 4 காம்பினேஷன் ஸ்கொயர் வேல்யூவும் மல்டிப்ளிகேஷன் வேல்யூ கொஞ்சம் உங்களுக்கு இதாகலாம். அதனால் நான் ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் 13 ஸ்கொயர். என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு டிஜிட்டை ஸ்கொயர் பண்ணுறோம். 3 ஸ்கொயர் என்ன, 9. 3 into 2 என்ன, 6 1. இது வந்து 13 ஸ்கொயர். இப்போது இதுவும் சேம் மெத்தட் தான். நெக்ஸ்ட் நம்பரில் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்கொயர் என்ன வரும், 16. இது வரைக்கும் இந்த 11 12 13ல் ஃபஸ்ட்டு டிஜிட் 1 2 3 பண்ணும்போது ஸ்கொயர் பண்ணும்போது சிங்கிள் டிஜிட்டாக 1 4 9 வந்துச்சு. இந்த 4 பண்ணும்போது 16 வருது இல்லையா, 6 போட்டுட்டு ரிமைனிங் 1 நான் அப்படியே வச்சிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 4-ஐ 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். 4 2s are 8. இப்போ இந்த 1 நான் ஆட் பண்ணிக்கிறேன், ரிமைனிங் 1. அப்போது 1 + 8 9 ஆகிடும். 196 14உடைய ஸ்கொயர். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நம்பருக்காக ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 18 ஸ்கொயர் நான் சொன்ன மாதிரி போடுங்க. 8 ஸ்கொயர் என்ன வரும், 64. இதுக்கு ரிமைனிங் என்ன வருது, 6 வருது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். 8 2s are 16. இந்த 16ஓட இந்த 6 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 22 வரும். 2 ரிமைனிங் 2-ஐ வச்சுக்கோங்க. இப்போது இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1ஓட இந்த 2-ஐ ஆட் பண்ணிங்கன்னா 324. 18ஓட ஸ்கொயர் 324. ஸோ நீங்கள் அப் டு 20 வரைக்கும் இந்த மெத்தடை நீங்கள் செக் பண்ணலாம். ஓகேவா, இப்போது 20க்கு எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ஸ்கொயர் 0. 0 into 2 0. எனிதிங் மல்டிப்ளைட் பை 0 0. ரிமைனிங் இருக்க இந்த 2-ஐ 2ஓட ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 வந்துடும். ஸோ 11லேருந்து 20 வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போடும் பொழுது நீங்கள் கிராஸ் செக் பண்ணணுன்னா இந்த மெத்தட் வச்சு நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.